வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சம்பத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இந்த வீடியோல இந்த மாதிரி ஒரு கோட்ஸ் டிசைன் Photoshop யூஸ் பண்ணி எப்படி குயிக்கா பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது நாம சோஷியல் மீடியா போஸ்ட் சைஸ்ல தான் பண்ண போறோம். ஸோ ஃபைல்ல போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். தென் விட்த் 1080 அண்ட் ஹைட் 1080 கொடுத்துட்டு பிக்சல்ஸ்ல வச்சுட்டு ரெசல்யூஷன் 300ல கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்மளோட இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சைட்லையுமே கேப் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். ஸோ என்டர் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டரைஸ் லேயர் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் லேயர் ராஸ்டரைஸாக இருந்தால் தான் அதில் கண்டென்ட் அவர் யூஸ் பண்ண முடியும். ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா அதில் அப்படியே யூஸ் பண்ண முடியாது. இப்போ கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி இந்த இமேஜ் லேயர் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இமேஜை சுற்றி இந்த மாதிரி செலெக்ஷன் வந்துடும். தென் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ போட்டு இன்வெர்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ செலெக்ஷன் இமேஜ் தவிர மீதி எல்லா இடத்துலையுமே இருக்கும். லைட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். செலக்ட்ல போயிட்டு மாடிஃபைல போயிட்டு எக்ஸ்பேண்ட் கிளிக் பண்ணிட்டு 5 பிக்சல்ஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். தென் ஷிஃப்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இதில் கண்டென்ட்ஸில் கண்டென்ட் அவர் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். தென் கண்ட்ரோல் டி போட்டு டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட இமேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து கீழே இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிட்டு இதில் சாலிட் கலர் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இதில் பியூர் பிளாக் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ கிரியேட் பண்ண இந்த கலர் ஃபில் லேயரை நம்ம இமேஜ் லேயருக்கு பின்னாடி கொண்டு போயிருங்க. தென் இமேஜ் லேயரோட ஒபாசிட்டியை வந்து 22% வச்சுட்டு என்டர் கொடுத்துக்கலாம். அடுத்து அந்த கோட்ஸுக்கான பிராக்கெட் ட்ரா பண்ணணும். ஸோ ரெக்டாங்கிள் டூல் எடுத்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அந்த சைஸில் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. தென் இதோட ஸ்ட்ரோக் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 18 பாயிண்ட் வச்சுக்கிறேன். அண்ட் ஸ்ட்ரோக்கோட கலர் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். தென் இதை பிராக்கெட் மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஷேப் போட்டு அதை கட் பண்ணிடணும். ஸோ அகைன் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துட்டு இப்போ நான் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயர் செலக்டில் இருக்குது. ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இப்போ ட்ரா பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதோட ஆட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் வெளியில் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கலாம். தென் இதில் ஸ்ட்ரோக்கு கேன்சல் பண்ணிவிட்டு ஃபில் கலர் பிளாக் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த கலர் வேணால் அது கொடுத்துக்கலாம். அண்ட் கீழே கொண்டு வந்துட்டு இப்போ இந்த பிளாக் பேட்ச் லேயரையும் பின்னாடி இருக்க இந்த எல்லோ அவுட்லைன் லேயரையும் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் பேனலில் ஹரிசாண்டல் சென்டர் கிளிக் பண்ணிக்கலாம். தென் இப்போ வெளியில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி இந்த பிளாக் லேயர் இருக்குல்ல அந்த பேட்ச் லேயரை கிளிக் பண்ணலாம். ஸோ அதை சுற்றி செலெக்ஷன் வந்துடும். தென் பின்னாடி இருக்க இந்த லைன் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க மாஸ்க் ஐக்கான ஆல்ட் ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த பிளாக் தேவையில்லை, இதை டெலிட் பண்ணிடலாம். தென் டீ கிளிக் பண்ணி டைப் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். தென் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி கோட்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன். இந்த கோட்ஸோட ஃபாண்ட் மேக் ஷூர் ஹெல்வேட்டிக்காக தான் இருக்கணும். இந்த ஹெல்வேட்டிக்கா ஃபாண்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஹெல்வேட்டிக்கால போல்டு கிளிக் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி கோட்ஸ் வரும். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸை இன்க்ரீஸ் பண்ணி உள்ளார இங்கே வச்சுக்கிறேன். அண்ட் இதோட கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரே இருக்கட்டும். அண்ட் இதையே கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் இந்த லேயரை. தென் கண்ட்ரோல் டி போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி தலைகீழ ரொட்டேட் பண்ணி இதை இங்கே வச்சுக்கிறேன். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதுக்குள்ளே நீங்கள் என்ன கோட்ஸ் வேணால் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா பெரியரோட கோட்ஸே உள்ள டைப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இதில் எது ஹைலைட் பண்ணுமோ ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கல்வி அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலரை கிளிக் பண்ணி இந்த எல்லோ பிக் பண்ணிக்கிறேன். தென் ஓகே கொடுத்துக்கலாம். அண்ட் சுயமரியாதை அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்வாப் ஏரோ இருக்குல்ல இதை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அகைன் ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த எல்லோ கலர் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். அதே மாதிரி அடுத்து இன்னொரு டெக்ஸ்ட்டையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இடத்த ஹைலைட் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இமேஜையும் மாற்றிக்கலாம், கோட்ஸையும் மாற்றி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நன்றி, வணக்கம்.